தமிழ்நாட்டுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரம். ஒரு 25 வருஷமா எந்த பிரச்சனையுமே இல்லாம இருந்தோம், சந்தோஷமா இருந்தோம். நம்ம வீட்டை மட்டும் நம்ம கவனிச்சா போதும், நாட்டை கவனிக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய தலைவி இருக்காங்கன்னு இப்ப வந்து அண்ணாந்த மாதிரி ஆயிட்டோம். அவ்வளவுதான் சொல்ல முடியும். அவங்க இடத்துல யாரு எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. பதவியில ஒருத்தர் இருக்கலாம், இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ள அவங்க தான் இருக்காங்க. அதுவும் எங்க இண்டஸ்ட்ரியில இருந்து எங்க துறையில இருந்து வந்த ஒரு பெண்மணி, பெண் உரிமை அண்ட் பெண்ணுடைய வலிமைக்கே ஒரு உதாரணமாக இருந்தவங்க இப்ப இல்ல. என்ன மாதிரி நிறைய பெண்கள் இனிமே நாங்க யாரை வந்து உதாரணமா எடுத்துக்க போறோம்னு தெரியவே இல்லை. அவங்களோட நினைவுகளையே உதாரணமா எடுத்துக்கலாம். என்ன சொல்றது, இப்போ இருக்கிற நிலைமை ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு. பிகாஸ் சென்னையில் வந்து செட்டில் ஆகி என்னோட பாதி வாழ்க்கையை வந்து நான் தமிழனா சென்னை நகரத்தில் வாழ்ந்தோம். அண்ட் இன்னறியாமலே வந்து இவ்வளோ வருஷமாக வந்து அம்மாங்கிறது வந்து வெறும் ஒரு சீஃப்னஸ் இல்லாமல் நம்ம வீட்டில் ஒரு அம்மா மாதிரி தான் எங்கேயோ அப்படியே ஒரு பதிஞ்சிச்சு அப்படியே. ஸோ அந்த லாஸ் ரொம்ப ரொம்ப தாங்க முடியல. வெரி வெரி அப்செட் அண்ட் வெரி சேட். எனவே இஸ் ஆல் ஐ கேன் சே. உலகத்தில் உள்ள அத்தனை தாய்மார்களுக்கும் அம்மா இன்று நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க அயன் லேடி, ஒரு இரும்பு தலைவி. அந்த இரும்பு தலைவியை இன்று இறைவன் எடுத்துக்கொண்டிருக்கின்றார். ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்ல முடியும். ஒரு சிலர் தான் மறைவுக்கு பிறகு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் ஒருவராக நமது முதல்வர் அம்மா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதை போல அம்மா அவர்களும் நம்மோடு எப்போதுமே வாழ்ந்து கொண்டிருப்பார் என்று நம்பிக்கையோடு. கனவா நனவான்னு தெரியல. உண்மையிலே அவங்க இறந்த உலகத்தில் இருக்க அனைத்து தமிழ் மக்களுக்கும் ஏதோ இந்த வீட்டில் கூட பிறந்த ஒரு சகோதரியா இறந்துட்டாங்க மாதிரி தான் இருக்கு. இந்த செய்தி கேட்டதுலேருந்து நான் இரவு தூங்கலை. அம்மா எப்படியாவது பார்க்கணுங்கிற அந்த ஆவலில் தான் இங்கே வந்து பார்த்துருக்குறேன். உண்மையிலே தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பாக இருந்தாங்க. அந்த பாதுகாப்பு கண்டிப்பாக நீ தொடருங்கிறத நம்பிக்கை இருக்கு. அம்மாவோட ஆத்மா சாந்தி அட இல்லாமல் இறைவனை വേണ്ടി യോഗത്തിൽ എനിക്കുള്ള അഗാധമായ ദുഃഖം രേഖപ്പെടുത്തുകയാണ്. വർത്തമാനകാലം കണ്ട അതിശക്തയായ സ്ത്രീ സാന്നിധ്യമായിരുന്നു ജയലളിത. സഹജീവികളെ സ്വന്തം മക്കളെപ്പോലെ കാണുകയും അവരുടെ ദൈനംദിന വിഷമങ്ങളിൽ പോലും പങ്കുചേരുകയും പ്രത്യേകിച്ച് സ്ത്രീകളുടേതായ ഒരുപാട് വിഷമതകളെയും സ്ത്രീകളെ ശാക്തീകരിക്കാനും ഒരുപാട് ശ്രമങ്ങളും ഒരുപാട് നിയമ വ്യവസ്ഥകൾ ഉണ്ടാക്കുകയും ചെയ്ത ഭരണാധികാരിയായിരുന്നു ജയലളിത. ഈ ഉരുക്കു വനിതയുടെ വിയോഗം നമ്മുടെ സ്ത്രീ സമൂഹത്തിനും പ്രത്യേകിച്ച് രാഷ്ട്രീയത്തിലും തമിഴ്നാട്ടിനും ഒരു തീരാ ദുഃഖമാണ്.